இப்போ இவனும் அந்த டாக்டர் கிட்ட கால் பண்ணி சீக்கிரமா யாராச்சும் ஏற்பாடு பண்ணுங்க, இந்த நாயோட தொல்லை என்னால் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு சொல்றான். டாக்டரும் நாய்க்கு ஒரு டாக் ஃபுட்டை வாங்கிட்டு வந்து போடு அப்படின்னு சொல்றாரு. இப்போ டாக் ஃபுட்டை சாப்பிட்டு அந்த நாயுமே நல்லா வளர்ந்துடுது. இப்போ அந்த நாயை போட்டோ எடுத்து விளம்பரமும் பண்றாங்க. இப்போ போட்டோவை பார்த்துட்டு ஒருத்தவங்க 4 மணிக்கு நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ இவனும் வேலை செய்கிற இடத்துல பெர்மிஷன் கேட்டு 4 மணிக்கு வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த நாய் வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் கீழ்ச்சி வச்சிருக்கு. இவன் கோவத்தில் அந்த நாயை துரத்திட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து கரெக்டாக நாய் வாங்க வந்தவங்க அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. இவங்களும் அந்த நாய் இவ்வளோ சேட்டை பண்ணுதுன்னு சொல்லிட்டு அந்த நாய் வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இவனும் அந்த டாக்டர் கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்றான். நீ ஃபர்ஸ்ட் அந்த நாய்க்கு ஒரு லைசன்ஸை வாங்கு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. லைசன்ஸ் வாங்குற இடத்துக்கு கூட்டு போறான். அங்க இருக்கிற ஒரு பொண்ணு உங்க நாயோட பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுக்கு வந்து பேர் வந்து ஜூ அப்படின்னு சொல்றான். என்ன பிராண்ட் ஃபுட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டா, பிராண்டெல்லாம் கிடையாது, 2 இட்லியும் கொஞ்சம் சட்னி வைப்பேன் அப்படின்றாரு. இவங்களும் அப்படிலாம் கொடுக்க கூடாது, டாக் ஃபுட் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்க ஃபர்ஸ்ட் லைசன்ஸை கொடுங்கன்னு சொல்லிட்டு லைசன்ஸை வாங்கிட்டு போயிடுறான். பார்க்க ஒரு மாதிரி இருக்கான். அவன் கரெக்டாக நாயை பார்த்து போனான்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டோட அந்த பொண்ணு அவன் வீட்டுக்கே வந்துட்டா. இப்போ அவங்க 2 பேருக்கிட்டையும் பயங்கரமா சேட்டை கொடுத்து ஓடிட்டே இருக்கு வீட்டை சுத்தி. இவருக்கு சார்லி சாப்ளின்னா ரொம்ப பிடிக்கும். அதை செவுத்துல ஒட்டி வச்சிருப்பாரு, அதையுமே உடச்சிடுது. அதை பார்த்து பயங்கரமா அவன் கோவப்படுறான். வந்தவங்களும் கிளம்பிடுறாங்க. அந்த நாய்கிட்ட பயங்கரமா இவர் கத்திக்கிட்டே இருக்கிறதுனால இப்போ பேனிக் அட்டாக் மாதிரி ஒன்று வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். அந்த நாய் அவன் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் வந்து அவனை கூப்பிட்டு போகுது. ஆம்புலன்ஸ்ல என்ன இவர் தனியாக வராரு, சொந்தக்காரங்க யாரும் இல்லையான்னு சொல்லிட்டு பேசிட்டு வராங்க. இருக்கு அங்கே பின்னாடி ஒன்று ஓடி வந்துட்டு இருக்கு பாருன்னு சொல்லிட்டு சொல்றான். பார்த்தா அந்த நாய் ஆம்புலன்ஸ் பின்னாடி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ஓடி வந்திருக்கும். இப்போ இவனை செக் பண்ண டாக்டரும் அதிகமாக சிகரெட் பிடிக்கிறதுனால தான் இந்த மயக்கம் வந்திருக்கு, சிகரெட் பிடிக்கிறத ஃபர்ஸ்ட் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த நாய் கதவுக்கு வெளியே நின்று இவரை பார்த்து குலைச்சிட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டலில் இருந்தவங்க இதை எப்படி உள்ள வந்ததுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. இதை பார்க்குற இவனும் நம்மளுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சோம், ஆனால் இந்த நாய் வந்து நம்மளுக்காக நிற்கிறது பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். இதுக்கப்புறம் அந்த நாயை ரொம்ப பாசமாக பார்த்துக்கலாம்னு யோசிக்கும்போது ஒரு ஃபேமிலி வந்து அந்த நாயை அடாப்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுறாங்க. பார்ட் 3 பார்க்கணும்னா பார்ட் 3ன்னு கமெண்ட் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபுல் வீடியோவும் பார்க்கணும்னா கீழே இருக்க லிங்கை தொட்டு பாருங்க. தேங்க்யூ.